Praise God. இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு நாங்கள் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். We welcome you happily to this Sunday service. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த நாட்கள் வரை நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். He has preserved us until this day. தேசம் எங்கிலும் போராட்டங்கள் சூழ்ந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் amid the situation where the nation is surrounded by problems, கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். God has protected us under his wings. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Let us close our eyes and look up to God. அன்பின் ஆண்டவரே, Our dear Father, இந்த காலை வேளையில மீண்டும் ஒரு விஷயம் உம்மை ஆராதிக்க உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். thank you for helping us to worship you once again. உம்மை ஆராதிக்கிற இந்த நாளிலே தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. May your presence come down on us as we worship you today. பாடல்கள், துதிகள், ஆராதனைகள் உமக்கு மகிமையை கொண்டு வரட்டும். May all the songs, worship and our thanksgiving bring glory to you. வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். Speak to us through your word. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். Father, you speak to us so that we may listen. உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். We offer ourselves at your feet. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. In Jesus' name we pray. ஹalleluya. Hallelujah. ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எங்களோடு இணைந்து ஒரு பழைய பாடல், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கினீர் முதற் பேரானீரே உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லாரும் எங்களோடு இணைந்து கரங்களை தட்டி பாடுங்க. எஸ் ஜீசஸ். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீ முதற் பேரானியோ தந்தை நோக்கம் அநாதி என்றோ. உருவாக்கிய நீ முதற் பேரானியோ தந்தை நோக்கம் அநாதி என்றோ. சேர்ந்து சொல்லுங்க. என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னானனா. என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னானனா. இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீரிருக்க. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே முதற் பேராய் நீரிருக்க. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உம் சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே உம் சாயலில் நான் வளர. என் இயேசுவே, என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னானனா. இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரம் மன்னானனா. இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. ஓ எஸ். வருங்காலங்களில் முதற் பேராய் நீர் இருக்க நம் சகோதரராய் உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி புது சிருஷ்டியாய் நாம் ஆளப் போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. இப்பொழுது வாழுகிற வாழ்க்கை அல்ல, இன்னும் ஒரு புது சிருஷ்டியாய் நாம் தேவனோடு ஆளுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறது. புதிய வானம் புதிய பூமி தோன்றும். நீங்கள் நான் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்போம். விசுவாசிக்கிறவங்க எங்களோடு சேர்ந்து பாடுங்களேன். காலங்களில் முதற் பேராய் நீர் இருக்க நம் சகோதரராய். வரும் காலங்களில் முதற் பேராய் நீர் இருக்க நம் சோதர
கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே. உம் கிருபையின் வார்த்தையை வெளிப்படுத்தி ஆளுவோம் புது சிருஷ்டியிலே. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். நன்றியால் என் உள்ளம் நிறைகிறது ஆண்டவரே. நான் இதற்கு என்ன பதிலை நான் ஈடாய் செய்வேன்? உம் மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி என்னை நடத்துங்கன்னு சொல்லி இந்த காலை வேளையில் எங்களோடு இணைந்து சொல்வீங்களா? நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன்? நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென்ன பதில் செய்குவேன்? உம் மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுமே. உம் மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தை நடத்திடுமே. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எதுவரை தெரியுமா? என் ஜீவன் பிரியும் வரை, Hallelujah. என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் எங்களோடு சேர்ந்து சொல்ல போறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை, ஆராதனை பாடலை எல்லாரும் இணைந்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். எங்களோடு இணைந்து சேர்ந்து பாடுவீங்களா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி. Jesus. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். மீண்டுமாய். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை
உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். மீண்டும் ஒரு விஷயம் எல்லாருமாய், என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஓ இயேசுவை உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை நாம் இடறினாலும் அத்தனையும் எங்களை மன்னித்து நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறீரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி, ஓ என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரிகிற வரை நான் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையை நான் நேசிப்பேன் என்று சொல்லி எங்களோடு இணைந்து எஸ் எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். என் நாட்கள் எல்லாருமாய், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு என்னை அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள மீண்டும் வரப்போகிறதற்காக எமக்கு நன்றி. விசுவாசத்தோடு நம்ம இணைந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். ஓ எஸ் glory. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுங்க எங்களோடு, உம்மை ஆராதிப்பேன். ஓ இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஓ என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் கடைசியாய், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை
உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை ஷதரலரோ, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஓ தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த காலைவேளையில நம்ம இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஓ ராபா மாமா ஷாந்தரா, ஓ ரிமஹ ஷாந்தரலரதரலர. ஓ அப்படியே அந்நிய பாஷையில துதிக்க முடிந்தவங்க அப்படியே அந்நிய பாஷையினால அவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓரி மாமா எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே ஷகரதனஷே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். ஓ இனியவரே இயேசையா, உம்மைத்தான் வாஞ்சிக்கிறேன். அப்படியே கர்த்தர் ஆராதிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி, ஓ ராமா மாமா ஷாந்தரலரே, ஓ இயேசுவே ஓமை ஆராதிக்கிறோம். ஓரி மஹஷேரரந்தரலரே, ஓ இயேசுவே இனிமையானவரே, ஓ என் மனவாளரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஓ இயேசு ராஜா, ஓ நீர் வாழ்க வாழ்க வாழ்க. எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சேர்ந்து சொல்லுங்க, எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவர் இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன்.
பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, உம் பாதம் அமரணுமே. நாங்க உங்க சித்தம், உம் சித்தம் அறியணுமே. சேர்ந்து பாடுங்க எல்லாருமாய். எனது மனவாழனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். எனது மனவாழரே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் சொல்லுங்க அவரை பார்த்தப்பா. உம்மை தான் தேடுகிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை தான். எத்தனை பேர் உண்மையா இந்த காலையில அப்பா பார்த்து சொல்றீங்க? உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன், உம்மை தான் தேடுகிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். மனவாளரே மனவாளரே, உம்மை தான் நேசிக்கிறேன். மனவாளரே மனவாளரே, உம்மை தான் நேசிக்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மை தான் நேசிக்கிறேன். உன்னதரே உயர்ந்தவர், ஆராதிங்க எல்லாரும். உம்மை தான் ஆராதிப்பேன். பிரியவரே பரிசுத்தரே, உம்மை தான் ஆராதிப்பேன். ஆராதிங்க எல்லாருமா. பிரியவரே பரிசுத்தரே, உம்மை தான் ஆராதிப்பேன். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, உம்மை தான் ஆராதிப்பேன். காண்பவரே காப்பவரே, காண்பவரே காப்பவரே, உம்மை தான் ஆராதிப்பேன். உயர்ந்தவரே சிறந்தவரே, உயர்ந்தவரே சிறந்தவரே, உம்மை தான் ஆராதிப்பேன். யோசனையில் பெரியவரே, யோசனையில் பெரியவரே, உம்மை தான் ஆராதிப்பேன். கழுகு போல சுமப்பவர், கழுகு போல சுமப்பவரே, உம்மை தான் ஆராதிப்பேன். மீண்டுமாய். கழுகு போல சுமப்பவரே, உம்மை தான் ஆராதிப்பேன். நான் உம்மை தான் நேசிக்கிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். உம்மையே ஆராதிக்கிறேன்.
Ori mama mama shirarandaralaro. Oh, we worship you, Father. Oh, we worship you, Lord. உடைய பாதத்தில் எங்கள் துதிகள், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்களை சமர்ப்பித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து மீண்டும் ஒரு விஷயம் நான் உங்களை வாழ்த்துகிறேன். Greetings to you once again from the presence of the Almighty. இந்த நாளுக்காக செய்திக்காக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே காத்திருந்த போது, when I waited on the Lord for today's message, கர்த்தர் பேச விரும்புகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரம். The chapter, the Bible verse that God wants to speak to you today is from the book of Isaiah chapter 35. 1-2 வசனங்கள். Verses 1 and 2. நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஏசாயா 35:1-2 வசனங்கள். I would like to read it out for you. Isaiah chapter 35 verses 1 and 2. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். The wilderness and the wasteland shall be glad for them, and the desert shall rejoice and blossom as a rose. It shall blossom abundantly and rejoice, even with joy and singing. The glory of Lebanon shall be given to it, the excellence of Carmel and Sharon. They shall see the glory of the Lord, the excellency of our God. இந்த ஓய்வு நாள் காலையில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். May God bless you as you have come to listen to the word of God on this Sabbath day. ஒருவேளை இந்த செய்தியோட நேரத்தில் நீங்கள் வறண்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே இருக்கலாம். You might be in a situation of dryness as you are listening to this message. உங்களுடைய குடும்பம் நெருக்கத்தின் மத்தியிலே இருக்கலாம். Your family might be in trouble as you are listening to this message. உங்களுடைய குடும்பம் வறுமையிலே இருக்கலாம். Your family might be in poverty. அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு பேச சொன்னார். I believe that's why God has asked me to speak this verse towards you. Praise God. இந்த வறண்ட சூழ்நிலைகளை கர்த்தர் 5 விதமான ஆசீர்வாதங்களால் உங்களை மாற்ற விரும்புகிறார். God wants to transform this wilderness, this dryness into 5 kinds of blessings in your life. முதலாவது வறண்ட உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். The first blessing is God wants to give you gladness. இரண்டாவதாக களிப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். The second thing is God wants to bless you with rejoicing. மூன்றாவதாக செழிப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். And the third one is God wants to give you fertile and fruitful blessing. நான்காவதாக அதற்கு ஒரு அலங்காரத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். God wants to adorn and decorate you. ஐந்தாவதாக கர்த்தரின் மகத்துவத்தையும் மகிமையும் கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். And the fifth thing is God wants to show you his excellency and his splendor. எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்களேன். What a glad thing this is. கர்த்தர் நல்லவர். God is so good. கர்த்தர் நம்மை மகிழ பண்ணுகிறவர். God wants us to rejoice. கர்த்தர் நம்மை களிகூர பண்ணுகிறவர். God wants us to be glad. கர்த்தர் நம்மை செழிக்க செய்கிறவர். God wants us to be fruitful. கர்த்தர் நம்மை அலங்காரப்படுத்துகிறவர். He wants to adorn us. கர்த்தர் தம்முடைய மகிமையை மகத்துவத்தையும் நமக்கு காண்பிக்கிறவர். God wants to show us his glory and his splendor and excellency. ஒருவேளை நீங்களும் நானும் இந்த நாட்களில் வறண்டு போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Maybe we might be living a life of dryness. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வறண்ட சூழ்நிலைகளின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். There might be dryness in your personal life, in your spiritual life or in your family. Hallelujah. Hallelujah. So ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறது, எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் நீங்கள் செழிப்பை பார்க்க போகிறீர்கள். God wants to tell you today that you are going to see fertile blessing in your life. நீங்கள் இதுவரை இல்லாத ஒரு செழிப்பை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க போகிறார். God is going to bless you with fertile things that you have not seen so far. நீங்கள் செழிப்பு என்று சொன்னோனே உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் என்று மாத்திரம் நினைத்து விடாதீர்கள். Please don't think that when I say fertile it means the worldly blessings. நான் உலக ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் நான் சொல்லுகிறேன். I am speaking to you about both worldly blessing and your spiritual blessings. இந்த நாட்களிலே சபைகளுக்கு நாம் செல்லாததினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் தொய்ந்து போய் இருக்கலாம்.
our spiritual life today might not be so good because we are not going to the churches these days. கர்த்தரை நாம் இணைந்து ஆராதிக்காததினாலே தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து தேவனை விட்டு விலகினது போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். You might experience a distance from God because we are not worshiping God in churches along with others. ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், உன்னுடைய வறண்ட வாழ்க்கை செழிப்பாய் மாறும். But today God wants to promise us that your dryness will change into a fertile land. Hallelujah. 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 உங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கை வயல்வெளியாய் மாறணும்னா என்ன நடக்க வேண்டும்? What should happen if your desert should blossom? வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம். Let us read Isaiah chapter 32 15வது வசனம். verse 15. ஏசாயா 32:15. Isaiah chapter 32 verse 15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். Until the Spirit is poured upon us from on high, and the wilderness becomes a fruitful field, and the fruitful field is counted as a forest. ஒரு தேவ பிள்ளையோட வறண்ட வாழ்க்கை மாற வேண்டுமானால் உன்னதத்தின் ஆவி ஊற்றப்பட வேண்டும். The life of a child of God has to be transformed, then the Spirit has to be poured from above. ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கை செழிக்க வேண்டுமானால் உன்னதத்தின் ஆவி ஊற்றப்பட வேண்டும். If the life of a child of God should be fertile, then the Spirit of God should be poured from above. Hallelujah. Hallelujah. இந்த காலைவேளையில் அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை உங்கள் மேல ஊற்ற விரும்புகிறார். God wants to pour down such kind of spirit this morning. ஏனென்றால் உங்கள் வறண்ட வாழ்க்கை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. Because God does not love your dry life. கர்த்தர் ஒருபோதும் வறட்சியிலேயே உங்களை விட்டு விடுகிற தேவன் அல்ல. God does not just leave you in the dryness. உங்களை திரும்ப எடுத்து நிறுத்த விரும்புகிற கர்த்தர். God wants to re-establish you. எவைகளை எல்லாம் இழந்து போயிருக்கிறாயோ அவைகளை திரும்ப கொடுக்க வல்லமை உள்ள கர்த்தர். God is mighty enough to restore whatever you have lost in your life. அதற்காக தான் இந்த காலையில உன்னதத்திலிருந்து ஒரு ஆவியை உங்கள் மேல ஊற்ற விரும்புகிறார். That's why God wants to pour down his spirit from above. இந்த ஆவி ஊற்றப்படும் போது உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும். When the Spirit is poured upon you, your life will be transformed into a glad one. அது களிப்பாய் மாறும். It will change into a rejoicing one. அது செழிப்பாய் மாறும். It will change into a fertile one. அந்த செழிப்போடு அப்படியே விட்டு விடுகிறதில்லை, அதை அலங்காரப்படுத்தி கர்த்தர் பார்க்கிறார். God does not leave that just with that fertile blessing, but he adorns you. நான் உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன். I would like to teach you something. அந்த குழந்தையை குளிப்பாட்டி வைக்கிறது மாத்திரமல்ல, அதை அழகுபடுத்தி பார்க்க விரும்புவோம். We should not only give bath to a child, but we would like to decorate the child. நாமும் கூட கர்த்தர் நம்மையும் கூட அப்படிதான் மாற்ற விரும்புகிறார். God wants to transform us also in the same way. மகிழ பண்ணுகிறார். He wants us to rejoice. களிகூர பண்ணுகிறார். He makes us glad. செழிக்க பண்ணுகிறார். He makes us prosper. அந்த செழிப்பின் மத்தியிலே நம்மை அலங்காரமாய் வைக்க விரும்புகிறார். Amidst that prosperity, he wants to adorn us. அது மாத்திரமல்ல, அவைகளின் மத்தியிலே தேவனுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். Not only that, God wants to show us his splendor and glory. அதற்காக தான் உன்னதத்திலிருந்து இன்று ஒரு வல்லமை உங்கள் மேலும் என் மேலும் ஊற்றப்பட போகிறது. That's why God's Spirit is going to be poured upon us from above today. ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். I would like to quote a small example. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், யாவருக்கும் தெரிந்த சம்பவம் தான். Acts chapter 2. அந்த 2ஆம் அதிகாரத்தில் இருந்த சம்பவத்தை நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறீர்கள். I would like you to read the whole of Acts chapter 2. அவருடைய சீஷர்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருக்கிறார்கள். The disciples of Jesus wait on God to receive his spirit. தேவனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி போவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு அது கட்டளையாய் கொடுத்தார். Jesus promised his disciples that the Spirit will be poured upon them when he ascended to heaven. உன்னதத்திலிருந்து ஆவி வரும் வரை நீங்கள் அதற்காக காத்திருங்கள் என்று சொன்னார். Jesus asked them to wait on him till they receive the Spirit from above. இவர்களும்
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ பிரசன்னத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். They too waited on him with one accord in one place. காத்துக் கொண்டிருந்த சீஷர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to tell about the disciples who waited on him. அவர்கள் கல்லாதவர்கள். They were uneducated. அவர்கள் சிறப்பா சொல்லனா ஒரு நாகரீகம் இல்லாத ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. They were from an illiterate background. அவர்களுக்கென்று ஒரு சிறப்பான அந்தஸ்து இருந்தது இல்லை. They did not have any special status. அவர்களுடைய யூதருடைய முறைமைகளை பின்பற்றுகிற சீஷர்கள் அதில் மிக குறைவானவர்கள். The people who followed the laws of the Jews were very few among the disciples. ஏனென்றால் சீஷர்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கும்போது நடந்த अनेक காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். Because you all know well what happened when these disciples were with Jesus. எப்போதுனாலும் ஆண்டவராகிய இயேசு அற்புதங்களை செய்யும்போது முந்திரி கொட்டையா இருந்த பேதுருவை நாம் அறிந்திருக்கிறோம். We know very well about Peter. Whenever Jesus did any miracle, he was very naughty. எப்பொழுதும் சந்தேகப்படுகிற தோமாவை நாம் அறிந்திருக்கிறோம். We know about Thomas who was always suspicious. அந்த சீஷர்கள் மத்தியிலே பொறாமைகளின் மத்தியிலே இருந்த சீஷர்களை நாம் அறிந்திருக்கிறோம். We know there was jealousy among these disciples. அவர் நடந்து போகும்போது வயல்வெளிகளிலே அந்த கதிர்களை பொறுக்கி தின்ன சம்பவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். We know the incident when they ate the corns when they walked in the fields along with Jesus. ஓய்வு நாளை சரியாய் அனுசரிக்காத சீஷர்களாய் இருந்தார்கள். They were the disciples who did not follow the Sabbath properly. சிம்பிளா மாத்தி சொன்னா ஆண்டவராகிய இயேசுவுக்கு எப்பொழுதும் தொந்தரவு கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். In other words, these disciples were always disturbing Jesus. ஆனால் அப்படிப்பட்ட சீஷர்கள் இயேசு பரமேறிய பிறகு அவர் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்திருந்தார்கள். But these disciples were waiting on him after Jesus ascended into heaven. அவர் பரத்திற்கு ஏறி போகும்போது சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். They obeyed blindly to whatever Jesus said when he ascended into heaven. அந்த காத்திருந்த நாட்களில் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. The Bible says that when they waited on the day of Pentecost, they came to one place with one accord. வானம் திறக்கப்பட்டது. The heavens opened. உன்னதத்திலிருந்து ஆவியின் வல்லமை அவர்கள் மேல் அக்கினியாய் பொழிந்தருளப்பட்டது. And the power of the Spirit came down on them as fire from above. அந்த அபிஷேகத்தினாலே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். And because of that anointing, they started to speak in different languages. அந்த உன்னதத்தின் ஆவி அவர்களுக்குள் ஊற்றப்பட்ட போது அவர்களுடைய வறண்ட வாழ்க்கை செழிப்பாய் மாறத் தொடங்கினது. When the Spirit was poured upon them from above, their dry life was transformed into a blossom one. அதுவரை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் இப்பொழுது பயன்படத் தொடங்கினார்கள். The people who were not of any use were being used by God. அதுவரை இயேசுக்கு சிலுவையில் அறைந்ததனால பயந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது தைரியமாய் பேசத் தொடங்கினார்கள். Till then the disciples who were scared because Jesus was crucified on the cross now started to proclaim him boldly. Hallelujah. 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 கர்த்தர் இந்த காலை வேளையிலே இப்படி தான் உங்களையும் மாற்ற விரும்புகிறார். God wants to transform you like this today. படிக்காத பேதுரு எழுந்து நின்று பிரசங்கிக்க தொடங்குகிறார். An uneducated Peter started to stand up and proclaim the word of God. பயந்து கொண்டிருந்த சீஷர்கள் எழும்பி தைரியமாய் சாட்சி கொடுக்க தொடங்குகிறார்கள். The disciples who were scared started to witness Christ boldly. அதுவரை பேசாதவன் பேசத் தொடங்குகிறான். Till then the people who didn't speak started to speak. அந்த ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 souls were saved in one sermon of Peter. வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்களை குறித்து ஜனங்கள் பிரமித்தார்கள். The Bible says that people saw them and they were amazed and perplexed. Hallelujah. Hallelujah. வறண்டு போன ஒரு பேதுருவின் வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க செய்ய முடியுமானா? If God can change the dry life of Peter into a prosperous one. நான் பேதுருவை மாத்திரம் சொல்லல, அங்க இருக்கிற எல்லா சீஷர்களையும் சேர்த்து சொல்லுகிறேன். I'm not only speaking about Peter, but I'm trying to mention all the disciples who were present there. பயந்து போயிருந்தவர்கள், They were scared. திறமையற்றவர்கள், They were not talented. தகுதியில்லாதவர்கள், They were not qualified. விசுவாசிக்காதவர்கள், They were not good in faith. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். They were disobedient to the word of God. ஆனால் உன்னதத்தின் ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட உடனே, But when the Spirit of God was poured from above, அவர்கள் தைரியமாய் எழும்பத் தொடங்கினார். they started to rise with boldness.
தேவனுக்காக பலமாய் சாட்சி கொடுக்க தொடங்கினார்கள். They started to witness strongly for God. அவருடைய கரங்களினாலே अनेक அற்புத அடையாளங்கள் செய்ய தொடங்கினார். Many signs and wonders happened through their hands. வேத வசனம் சொல்லுகிறது பூரண கிருபை அவர்கள் மேல் இருந்ததாம். The Bible says that there was a perfect grace upon them. பூரண கிருபை உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது, when the Spirit is poured from above, you receive a perfect grace. அற்புத அடையாளங்கள் அவர்கள் மூலமாய் செய்யப்பட்டது. Signs and wonders happened through them. அநேகர் கிறிஸ்துவண்டை சேர்க்கப்பட்டார்கள். Many came towards Christ. இது எல்லாம் எப்படி How நடந்தது? did all this happen? அவர்கள் பயந்து போன சூழ்நிலையின் மத்தியிலே, Amidst a fearful life, ஓடி ஒளிந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே, in a life where they were scared and where they were hiding, உன்னதத்திலிருந்து ஒரு ஆவியானவர் ஊற்றப்பட்டார். a spirit from above was poured upon them. பயந்து போனவர்கள் தேவனுக்காய் எழும்பினார்கள். The people who were scared started to rise for God. அவர்கள் மூலமாக பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்ய தொடங்கினார். God did mighty works through them. அவர்கள் மேல பூரண கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்த தொடங்கினார். God started to reveal perfect grace through them. என் அன்பு தேவ பிள்ளையே, My dear child of இந்த God, காலை வேளையில் உங்களுடைய சூழ்நிலைகளும் ஒருவேளை அப்படி இருக்கலாம். even your situation may be like this morning. பிரச்சனைகளை கண்டு பயந்து போய் இருக்கிறீர்களோ? Are you scared looking at the situation around you? பொருளாதார நெருக்கடியிலே சூழ்ந்து இருக்கிற நீங்கள் சோர்ந்து போய் விட்டீர்களோ? Are you tired looking at the financial crisis? எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? Are you anxious about your future? ஒரு வனாந்தரத்தில் நிற்பது போல இப்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். Do you feel like you are standing in the wilderness? ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலையில் உங்கள் மேல ஊற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். But God wants to pour down his spirit from above on you. உங்களுடைய வறண்ட வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்ற விரும்புகிறார். God wants to turn your dry life into a prosperous one. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய ஜெப ஜீவியம் இப்பொழுது மங்கி போய் இருக்கிறது. Many of your prayer lives are down these days. அநேகருடைய வேத தியானங்கள் குறைந்து போய் இருக்கிறது. Many of you have stopped meditating on the word of God. அநேகருடைய எண்ணங்கள் என்னன்னா, சபையில நான் ஆராதித்திருக்கும் போது நன்றாய் ஆராதித்துக் கொண்டிருந்தேனே, Many think that when I was in the church I used to worship well. இப்பொழுது என்னுடைய ஜெப வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய் இருக்கிறது. But now my prayer life has become nothing. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயமாய் இருக்கிறது. I'm scared of my future. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படியே மங்கி போய் விடுமோ என்று எண்ணுகிறேன். I'm afraid if my spiritual life will deteriorate like this. இதற்கு பிறகு என்னால் எழும்ப முடியுமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். Will I be able to rise up again after this? ஆனால் உங்களை பார்த்துதான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். But God is speaking to you today. இன்றைக்கு ஒரு உன்னதத்தின் ஆவியை நான் உன்மேல் ஊற்ற விரும்புகிறேன். I would like to pour a spirit from above on you today. வனாந்தரமாய் இருக்கிற உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நான் திரும்ப செழிப்பாய் மாற்ற விரும்புகிறேன். I am going to transform your dry life into a fertile one today. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாய் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I would like to transform your spiritual life into a prosperous one. திரும்ப நீ எழும்புவாய். You are going to rise again. திரும்ப நான் உன்னை கட்டுவிக்க விரும்புகிறேன். I am going to restore you and rebuild you. திரும்ப நான் உன்னை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறேன். I would like to make you glad again. திரும்ப உன்னை களிகூர பண்ண விரும்புகிறேன். I would like to make you rejoice again. திரும்ப நீ செழிக்க விரும்புகிறேன். You are going to prosper again. ஓ, இழந்த பரிசுத்த அலங்காரத்தை நான் உனக்கு திரும்ப தர விரும்புகிறேன். I would like to restore the lost holiness. உன்னை கொண்டு என்னுடைய மகிமையை மகத்துவத்தை வெளிப்படுத்த விரும்புகிறேன். I am going to reveal my splendor and excellency through you. உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Shake yourself from the dust and arise. உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. Shake yourself from the dust and arise. உன் வல்லமையை தரித்துக்கொள். Put on your strength. உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். Put on your strength. நீ தேவனுக்காய் எழும்ப வேண்டியவன். You have to rise for God. நீ தேவனுக்காய் எழும்ப வேண்டியவள். You have to rise for God. ஒருவேளை இந்த நெருக்கமான சூழ்நிலைகள் உன்னை மங்கி போன வைத்திருக்கலாம். Maybe your situation might have made you to deteriorate from your spiritual life. இந்த குவாரண்டைன் டைம்ஸ்ல கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர முடியாததனால உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மங்கி போயிருக்கலாம். Your spiritual life might have deteriorated because you are not able to attend church gatherings during this quarantine time. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு தூசி.
But God says this is just dust. இதை நீதான் உதறிவிட்டு எழும்ப வேண்டும். You have to shake off this dust. அதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஒத்தாசையை எழுந்தருள விரும்புகிறார். And God's Holy Spirit is going to help you. Hallelujah. 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 இரண்டாவது ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். I would like to quote another incident. உன்னதத்தின் ஆவி ஊற்றப்பட்டால் என்ன நடக்கும்? What will happen when the Spirit is poured from above? ஆதியாகமத்தின் புத்தகம் நாம் அறிந்திருக்கிறபடி 1வது வசனமும் 2வது வசனமும் Genesis chapter 1 verses 1 and 2. அதிலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே பூமியானது ஒழுங்கின்மையாய் இருந்தது, வெறுமையாய் இருந்தது, இருளாய் இருந்ததாம். It is said like this: the earth was without form, void, and darkness was on the face of the earth. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். Without form, void, darkness. ஆனால் அங்கே வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். But the verse here says that the Spirit of God was hovering over the face of the waters. கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும்போது வார்த்தை வெளிப்பட்டது. When the Spirit of God was hovering over, the word of God was revealed. எல்லாம் புதிதாய் மாறினது. Everything became new. ஒழுங்கின்மை ஒழுங்காய் மாறினது. The thing that was without form came into form. தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த வேளையில் ஆவியானுடைய பலமான அசைவாடுதலை நீங்கள் பார்த்தீர்கள். You witness God's mighty presence as we worship today. இந்த வார்த்தையின் மூலமாக தேவனுடைய வார்த்தை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. Through this message God is speaking to you today. எனவே நான் விசுவாசத்தை பேசுகிறேன். So I speak faith. கர்த்தர் உங்களுடைய வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றுகிறார். God is changing your wilderness into a prosperous one. ஆவியானவர் அசைவாடினார். The Spirit of God hovered. வார்த்தை வெளிப்பட்டது. The word of God came. எல்லாம் புதிதாய் மாறினது. And everything became new. இந்த காலை வேளையில் உங்களுடைய எல்லா வாழ்க்கையை கர்த்தர் புதிதாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். This morning everything in your life is becoming new. சோ வனாந்தரம் வயல்வெளியாய் மாற வேண்டுமானால், if your wilderness has to change into a prosperous one, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட வேண்டும். the Spirit of God should be poured from above. ஊற்றப்பட்டால் என்ன நடக்குங்கிற காரியத்தை நான் 2 உதாரணங்களை காண்பித்துக் கொடுத்தேன். I quoted 2 examples as to what will happen if that Spirit is going to be poured on you from above. உன்னதத்தின் ஆவி ஊற்றப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do for the Spirit of God to be poured upon us from above? ஏசாயா 35ஆம் அதிகாரம் Isaiah chapter 35 3வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். verse 3. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். Strengthen the weak hands and make firm the feeble knees. சோ கர்த்தர் நம்முடைய வறண்ட வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற விரும்புகிறார். God wants to change our wilderness into a prosperous one. அதற்காக உன்னதத்தின் ஆவியை நம்மேல் ஊற்ற விரும்புகிறார். And for that God wants to pour down his Spirit from above. அதுல நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். There are 2 things that we have to do. திரும்ப நம்முடைய கரங்களை தேவனுக்கு நேராய் உயர்த்துவோம். We have to raise our weak hands towards God. தளர்ந்து போன நம்முடைய கரங்களை திரும்ப தேவனுக்கு நேராய் உயர்த்துவோம். We have to raise our weak hands again to God. ஒருவேளை போராட்டங்கள் சூழ்ந்ததனால இந்த நாட்கள் உங்கள் கரங்கள் தளர்ந்து போய் இருக்கலாம். Your hands might have become weak because your situation is full of tribulations. கர்த்தருக்காக வாழ துடித்த உங்களுடைய கரங்கள் இப்பொழுது சோர்ந்து போய் இருக்கலாம். You who long to live for God might have become tired now. ஆனால் கர்த்தர் இந்த காலைவேளையில் உங்கள் மேல ஒரு உன்னதத்தின் ஆவியை ஊற்ற விரும்புகிறார். But this morning God wants to pour his Spirit upon you from above. தளர்ந்து போன உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். Raise and strengthen your weak hands. மோசே வனாந்தரத்திலே கரங்களை உயர்த்தி கொண்டிருந்தான். Moses raised his hands in the desert. அவன் உயர்த்தி கொண்டிருக்கும்போது அமலேக்கியர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். As he kept his hand raised, the Amalekites were defeated. இஸ்ரவேலர்கள் ஜெயம் எடுத்தார்கள். And the Israelites were victorious. உன் கரங்கள் உயர்த்தப்படும்போது, When your hands are raised, நீங்கள் மேற்கொள்வீர்கள். you will overcome. நீங்கள் எந்த பிரச்சனைகளின் மத்தியில் இருக்கிறீர்களோ அதை மேற்கொள்ள வேண்டுமானால் கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். If you want to overcome your problems, then you will have to raise your hands towards God. மோசே கரங்களை உயர்த்தியதின் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். I would like to reveal the secret of Moses raising his hand. அவன் உயர்த்தி கொண்டிருக்கும்போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். As Moses kept his hand raised,
the Israelites were victorious. அவருடைய கரம் தளர்ந்த போதோ இஸ்ரவேலர்கள் தாழத் தொடங்கினார்கள். But when his hands weakened, the Israelites were defeated. இந்த நாளின் செழிப்பும் ஆசீர்வாதமும் உங்கள் கரங்களில் இருக்கிறது. Your prosperity and your blessing is in your hands. நீங்கள் உங்கள் கரங்களை திரும்ப உயர்த்த தொடங்குங்கள். Start to raise your hands towards God again. பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராய் வருவது உண்மைதான். It is true that problems are arising against you. போராட்டங்கள் உங்களை சூழ்ந்திருப்பது உண்மைதான். It is true that you are surrounded by struggles. ஆனால் உங்கள் வனாந்தரம் செழிப்பாய் மாற வேண்டுமானால், But if your wilderness should be transformed into a fertile one, தளர்ந்து போன உங்கள் கைகளை திரும்ப உயர்த்துங்கள். raise your weakened hands again. இரண்டாவதாக அதே வசனம் சொல்லுகிறது, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். And the second thing is, the same verse says, make firm the feeble knees. நாம் இப்பொழுது ஜெப ஜீவியத்தில் குறைந்து போயிருக்கலாம். We might have become low in our prayer life. ஒருவேளை ஜெபித்து சோர்ந்து போயிட்டீங்க. You might have become tired praying for a long time. ஜெபித்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் நடக்கலையேன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டீங்க. You might have lost hope because you have not experienced any miracle even after praying for so long. எனவே ஆண்டவர் இந்த காலையில திரும்ப உங்களை பார்த்து சொல்லுகிறார். And this morning God is speaking to you again. உன் முழங்காலை பலப்படுத்து. Make firm your feeble knees. பல மணி நேரங்கள் காத்து உன்னுடைய முழங்கால்களை திரும்ப பலப்படுத்து. God wants you to kneel again. You who waited on the Lord for many hours, kneel again. முழங்காலில் யுத்தங்களை செய்து நீங்கள் இப்பொழுது சோர்ந்து விட்டீர்கள். You who fought battles on your knees have become tired now. கர்த்தர் திரும்ப உங்கள் முழங்காலை பலப்படுத்த உன்னதத்தின் ஆவியை ஊற்றுவாராக. May God pour his spirit from above to strengthen your knees. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் பாதுகாக்கிற கர்த்தர். A bruised reed he will not break, and smoking flax he will not quench. நாணலை போல வாழுகிறீர்களோ? Are you living like a bruised reed? மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறீங்களோ? Are you quenched like a smoking flax? கர்த்தர் திரும்ப ஒரு உன்னதத்தின் ஆவியை உங்கள் மேல் ஊற்ற விரும்புகிறார். God wants to pour his spirit from above today. திரும்ப உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Raise your hands again. திரும்ப உங்கள் முழங்கால்களை முடக்குங்கள். Kneel again. கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். God wants to lift you. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let us close our eyes and pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our dear heavenly Father, இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிற்கிறோம். we stand in your presence this morning. எங்களுடைய வனாந்தர வாழ்க்கையை வயல்வெளியாக மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for you're going to change our wilderness into a blossom one. எங்களை மகிழ பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for you're going to make us glad. எங்களை களிகூர பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for you're going to make us rejoice. எங்களை செழிப்பாய் மிகுதியான செழிப்பாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for you're going to make us abound in prosperity. எங்களை அலங்காரமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for you're going to adorn us. மகிமையும் மகத்துவத்தையும் காணச் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for you're going to make us see glory and splendor. நாங்கள் விசுவாசிக்கிறோம், கர்த்தர் இவைகளை செய்து முடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். We believe that you're going to do all these things in our lives. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் அப்படியே மாறுவார்களாக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். We bless and pray that all those who have listened to this message today be transformed in the same way. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. In Jesus name we pray, dear Father. யாவரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் கூட அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. May God bless you.